We greet our listeners in the name of our Lord and Savior Jesus Christ. As you hear this cassette, may the supernatural power of God bless you abundantly and give you peace, healing, and deliverance, and fill you with His power. And now, Brother John Joseph. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, கிறிஸ்து ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் ஊழியத்தின் ஸ்தாபகர் சகோதரர் டாக்டர் ஜான் ஜோசப் அவர்கள் கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட வல்லமையான ஒரு ஊழியர். இவர் தனது பிரார்த்தனையாலும் தேவ செய்திகளாலும் தீர்க்க தரிசன வரங்களாலும் குணமாக்கும் வல்லமையாலும் கிறிஸ்துவுக்காக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ள தேவனுடைய தாசன். இப்பொழுதும் அன்பு சகோதரர் டாக்டர் ஜான் ஜோசப். The book of prophet Jeremiah chapter 12 verse 5. எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். If thou hast run with the footmen and they have wearied thee, then how canst thou contend with horses? And if in the land of peace wherein thou trustest they wearied thee, then how wilt thou do in the swelling of Jordan? நீ காலாட்களோடு ஓடும்போதே உன்னை இளைக்க பண்ணினீர்களானால் குதிரைகளோடு எப்படி சேர்ந்து ஓடுவாய்? சமாதானமுள்ள தேசத்திலே நீ அடைக்கலம் தேடினால் யோர்தான் பிரவாகித்து வரும் பொழுது நீ என்ன செய்வாய்? Praise be to the name of our Lord and Savior Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சகல மகிமையும் உண்டாவதாக. Having come to the end of this year, வருடத்தின் கடைசி பகுதியிலே வந்திருக்கிற நாம், when we look back to all the blessings of God, கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நாம் பின்னிட்டு பார்க்கும் பொழுது there may be a few things which are yet to be answered by God in our life. நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சில காரணங்களுக்கு பதில் வராமல் இருக்கலாம். These things which are yet to be answered, இந்த காரியங்கள் இன்னும் பதில் வர வேண்டிய இந்த காரியங்கள், it may weigh down our spirit in depression and in sorrow. நம்முடைய ஆவியை துக்கப்படுத்தக்கூடியதாக வேதனைப்படுத்தக்கூடியதாக இருக்கலாம். But my dear brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் அருமையான என் சகோதரனே சகோதரியே, God never delays in His promises and in His blessings. தேவன் தம்முடைய ஆசீர்வாதத்திலும் வாக்குத்தத்தத்திலும் ஒரு நாளும் தாமதிக்கிறவர் அல்ல. We may be pondering within our heart how the coming year is going to be. வரும் ஆண்டு எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று சொல்லி அதை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கலாம். But for a moment let us examine ourselves as how we have responded to the call of God in our lives in 1992. 1992 ஆண்டிலே தேவனுடைய அழைப்புக்கு நாம் எவ்வளவாக பதில் கொடுத்திருக்கிறோம் என்பதை சற்று பார்ப்போம். Have we been praising God or have we been complaining to God? தேவனை ஸ்தோத்திரிக்கிறவர்களாக நாம் இருந்தோமா, இல்லாவிட்டால் தேவனுக்கு விரோதமாக நாம் குறை கூறுகிறவர்களாக இருந்தோமா? Have we been praising the Lord as praising Christians or murmuring against God as murmuring Christians? சர்வவல்லமை தேவனை ஸ்தோத்திரிக்கிற கிறிஸ்தவர்களாக இருந்தவரை ஸ்தோத்திரித்தோமா, இல்லாவிட்டால் முறுமுறுக்கிற கிறிஸ்தவர்களாக இருந்து நாம் தேவனுக்கு விரோதமாக முறுமுறுத்தோமா? Under the light of Jeremiah chapter 12 verse 5, எரேமியா 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தின் வெளிச்சத்தின் அடிப்படையிலே, let every one of us over here realize God's plan in our life. தேவனுடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையிலே என்ன என்பதை இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரும் நாம் அறிந்து உணர்வோம். This verse reveals the expectation of God in your life. நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ன என்பதை இந்த வசனம் விளக்கக்கூடியதா When இருக்கிறது. you carefully go through this verse, இந்த வசனத்தினை நாம் கவனமாய் பார்க்கும் பொழுது, you know the Spirit of God which moved through the prophet Jeremiah for the hour. அந்த வேளைக்கு ஏற்றவண்ணமாக எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக ஆவியானவர் இங்கே பேசுகிறதை பார்க்கின்றோம். He brought a message to the people, ஜனங்களுக்கு ஒரு செய்தியை கொண்டு வருகிறார். being anointed by the Spirit of God, கர்த்தருடைய ஆவியினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவராய், inspired by the Spirit of God. ஆவியினாலே ஏவப்பட்டவனாய், He would not have known situations around him deeply. ஆழமாக தன்னை சுற்றிலும் இருக்கிற சூழ்நிலை எப்படி இருக்கிறது என்பதை அறியாமல் இருந்திருக்கலாம். He would not have known the hearts of men closely. அங்கே மனிதனுடைய இருதயம் எப்படிப்பட்டது என்பதை நெருக்கமாக அவன் கவனிக்காமல் இருந்திருக்கிறான். But the Spirit of God which came upon the prophet ஆனால் தீர்க்கதரிசியின் மேல் வந்த கர்த்தருடைய ஆவியானவர் revealed unto the prophet the state of the life of individuals around him. அவனை சுற்றிலும் இருந்த தனிப்பட்ட நபருடைய வாழ்க்கை நிலைமை என்ன என்பதை ஆவியானவர் அங்கே வெளிப்படுத்துகின்றார். So in this verse the prophet reveals to the people what was God's expectation in their life. இந்த சூழ்நிலையிலே அங்கிருந்த மனிதர்களை பார்த்தவன் சொல்லுகிறான்,
தேவன் அவரிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை. He brings to light the anticipation of God in the life of the individual. தனிப்பட்ட ஒவ்வொரு நபருடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ன என்பதை அங்கே தீர்க்கதரிசி எடுத்துச் செல்கின்றார். Even tonight, my dear brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் அருமையான என் சகோதரனே சகோதரியே, இன்று இரவும் கூட the Almighty God tonight wants to bring to your realization what He is expecting from you. உங்களிடத்திலிருந்து என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை உணரும்படியாக, and He wants you to know what He wants you to know. நீங்கள் என்ன அறிய வேண்டும் என்பதையும் அவர் உணர்த்தும்படியாக, He wants to reveal His plan to you. தம்முடைய திட்டம் என்ன என்பதை உங்களுக்கு வெளிப்படுத்தும்படியாக. So when you take this verse into consideration tonight, இந்த இரவு இந்த வசனத்தின் அடிப்படையை பார்க்கும் பொழுது, in our prayerful meditation, நம்முடைய ஜெப சிந்தையோடுக்குள்ளே இருக்கிற தியானத்திலே, the prophet of the Almighty God says, அங்கே சர்வவல்லமையுள்ள தேவனுடைய தீர்க்கதரிசி சொல்கின்றார், if thou hast run with footmen and they have wearied thee, நீ காலாட்களோடு ஓடும்போதே உன்னை இளைக்க பண்ணினீர்களானால், then how canst thou contend with horses? குதிரைகளோடு எப்படி சேர்ந்து ஓடுவாய்? Here the prophet reveals God's expectation in an individual. ஒரு தனிப்பட்ட நபருடைய வாழ்க்கையிலே தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ன என்பதை அவர் சொல்கின்றார். What God wants that particular person to be. ஒரு தனிப்பட்ட நபர் எப்படியாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். What is the individual called for? ஒரு தனிப்பட்ட நபருடைய அழைப்பு எப்படி என்பதை அவர் சொல்கிறார். God wants to bring into realization the purpose of God in the life of man. மனிதனுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய நோக்கம் என்ன என்பது வெளிப்படுத்தப்படுகிறது. And here he says, if thou hast run with footmen and they have wearied you, நீ காலாட்களோடு ஓடும்போதே உன்னை இளைக்க பண்ணினார்களானால், then how canst thou contend with horses? நீ குதிரைகளோடு எப்படி ஓடுவாய்? That is, அப்படினா you have been called to run a race. நீ ஒரு ஓட்டத்தை ஓடும்படியாக இங்கே God அழைக்கப்பட்டிருக்கிறாய். has a plan in your life, உன்னுடைய வாழ்க்கையிலே தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கின்றார். and that plan is something great in God's sight. அது தேவனுடைய பார்வையிலே ஒரு பெரிய ஒரு திட்டம். Here he tries to bring forth what he has for an individual. தனிப்பட்ட நபருக்கு என்ன வைத்திருக்கிறார் என்பதை அவர் இங்கே வெளிப்படுத்துகின்றார். He looks at that individual and அந்த says, தனிப்பட்ட நபரை பார்த்து அவர் சொல்லுகின்றார், you have been running with a footman, நீ காலாட்களோடு கூட ஓடிக்கொண்டிருக்கிறாய். but actually ஆனால் your call is not to being running with footmen. காலாட்களோடு ஓடுவது உன்னுடைய அழைப்பு அல்ல. You have been called to run with the horses. Amen. நீ குதிரைகளோடு கூட ஓட வேண்டும் என்பதுதான் அவருடைய அழைப்பு. That is what has been revealed in the word over here. இங்கே வார்த்தையில் அதுதான் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. The Spirit of the Lord speaks to the prophet and அங்கே says, தீர்க்கதரிசனத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகின்றார். you have been running with footmen. நீ காலாட்களோடு And ஓடிக்கொண்டிருக்கின்றாய். when you have been running with footmen of your own level, உன்னுடைய நிலைமைக்கு தக்க ஆட்களோடு நீ ஓடும் பொழுது, see, footmen means people who are able to walk. நடக்கக்கூடிய மனிதர்களை குறித்து தான் காலாட்கள் என்று When you சொல்லப்பட்டிருக்கிறது. look into the Old Testament period, அங்கே பழைய ஏற்பாட்டை பார்க்கும் பொழுது, even when you look at the present situation, இப்பொழுது இருக்கிற சூழ்நிலை பார்க்கும் பொழுது, we know soldiers. நாம் வீரர்களை, போர் வீரர்களை அறிவோம். Soldiers go as footmen to fight the battle. போர் வீரர்கள் என்று சொல்லும் பொழுது காலிலே நடந்து சென்று யுத்தம் செய்யக்கூடியவர்கள். Sometimes they have to march. அவர்கள் முன்னேற வேண்டிய சூழ்நிலை உண்டு. Sometimes they have to march and go. சில நேரத்தில் அவர்கள் வேகமாக சென்று முன்னேற வேண்டும். Secondly, இரண்டாவதாக sometimes they have to run. சில நேரத்தில் அவர்கள் ஓட வேண்டிய சூழ்நிலை கூட இருக்கும். It's not only walking all the time, எப்பொழுதும் நடந்து தான் யுத்தம் பண்ண வேண்டும் என்று அல்ல, but ஆனால் sometimes they have to run. சில நேரங்களில் ஓட வேண்டிய சூழ்நிலை கூட வரும். They have been called into the battlefield, அந்த யுத்த களத்திற்கு அப்படியாக அவர்கள் but they have அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். been called as footmen to run at the race. அந்த ஓட்டத்தை ஓடும்படியாக காலாட்களாக ஓடும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். So going along with footmen, காலாட்களோடு கூட போவது என்பது responsibility is little. அங்கே பொறுப்பு கொஞ்சமாக உள்ளது. That the battle is not very hard. அங்கே யுத்தம் அவ்வளவு கடினமா இருக்க There முடியாது. is not much of fear before them, அவளுக்கு முன்பதாக அவ்வளவு பயம் இருக்க முடியாது. because காரணம், they are going to meet people of the same strength. அவர்களோடு கூட சமமுள்ள பலன் உள்ளவர்களை தான் சந்திக்க போகிறார்கள். Because they are going to meet people of they are also footmen. அவர்களும் காலாட்களாகத்தான் இருக்கிறார்கள். அவர்களை தான் இவர்களும் சந்திக்க போகிறார்கள். So you are running a race with the footmen, அதனாலே காலாட்களோடு ஒரு ஓட்டத்தை ஓடுகிற நிலைமை, standing against the challenge of other footmen before you. உனக்கு முன்பதாக சவால் விடக்கூடிய உன்னை போல காலாட்களுக்கு நீ சவாலாக நிற்கிறாய். It's a simple work given unto you. அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சிறு வேலையா இருக்கிறது. It is a simple work given to an individual. ஒரு தனிப்பட்ட நபருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு எளிதான ஒரு
ஒரு வேலை. A soldier walks and marches and goes. அங்கே ஒரு போர் வீரன் நடந்து முன்னேறி செல்கிறான். And at times when he has to run, he runs. சில நேரங்களில் ஓட வேண்டிய சூழலில் போர் வீரன் ஓடி யுத்தம் The செய்கிறான். responsibility is limited. அங்கே கொடுக்கப்பட்ட பொறுப்பு அங்கே மட்டுப்புக்கு உள்ளானது. The work is also limited. It has a framework. அங்கே ஒரு சட்டத்தை பார்க்கும் பொழுது அது ஒரு குறுகலான ஒரு வேலையா So இருக்கிறது. God compares his children to soldiers, footmen who march. அங்கே தம்முடைய பிள்ளைகளை காலாட்களோடு தேவன் ஒப்பிட்டு செல்கின்றார். God compares his children with soldiers who march and run and fight the battle. அங்கே காலாட்களாக நடந்து யுத்தம் பண்ணக்கூடிய வீரர்களோடு தேவன் தம்முடைய ஜனங்களை ஒப்பிட்டு He செல்கின்றார். looks at his children தம்முடைய பிள்ளைகளை பார்த்து செல்கின்றார். and he looks at them the way they do the responsibility. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை அவர்கள் எப்படி செய்கிறார்கள் என்பதை அவர் But சொல்கின்றார். in this very simple responsibility given to them, ஆனால் அவளுக்கு கொடுக்கப்பட்ட இந்த எளிதான பொறுப்பிலே the individual feels tired and ஒரு exhausted. தனிப்பட்ட நபர் களைப்படைந்து விடுகின்றார். He is not able to run with footmen, அங்கே காலாட்களோடு கூட அவனால் ஓட முடியவில்லை. but he has to run with footmen. ஆனால் காலாட்களோடு கூட அவன் ஓட வேண்டும். Being a soldier ஒரு போர் வீரனாக இருக்கிறவன் or being a footman, அதாவது ஒரு காலாட்களாக இருக்கிறவன் he has to run with other footmen. மற்ற காலாட்டுடையோடு கூட ஓட வேண்டும். He has to run with other people of the same rank and responsibility given. கொடுக்கப்பட்ட அதே பொறுப்புள்ள ஓடக்கூடிய மற்ற ஜனங்களோடு இவர் ஓட வேண்டும். But ஆனால் it is not for that only he has been called. அதற்காக மட்டும் அவன் அழைக்கப்படவில்லை. God by his grace and mercy, தேவனுடைய பரிதான இரக்கத்தினாலும் கிருபையினாலும் he looks at his people and says, ஜனங்களை பார்த்து அவர் it செல்கின்றார். is not with footmen which I want you to walk. காலாட்களோடு கூட நீங்கள் ஓடுவதை மட்டும் நான் விரும்பவில்லை. It is not that ground level experience which you have to be. நீங்கள் தரைமட்டமான அனுபவத்திலே நின்று விடுகிறது நான் விரும்பவில்லை. I want you to have heavenly experience. பரலோக அனுபவங்களை நீங்கள் பெற வேண்டும். That is, he says you must be able to run with a horse. நீங்கள் குதிரைகளோடு கூட ஓட வேண்டுமே. My dear brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் அருமையான என் சகோதரனே சகோதரியே, today the Spirit of God questions இன்று you. கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு கேள்வியை கேட்கின்றார். Today in your very ground level faith, இன்று தரைமட்டமான அந்த விசுவாச வாழ்க்கையிலே simple thing which God demands from your life, உங்களுடைய வாழ்க்கையில் அவர் கேட்கக்கூடிய எளிதான காரியங்கள், simple sacrifices which he demands from your life, உங்களிடத்திலிருந்து கேட்கக்கூடிய சிறு தியாகங்களை you have become weary. நீ அதிலே சோர்ந்து விட்டாயே, You have become நீ weary. களைப்படைந்து விட்டாயே. But ஆனால் he is going to demand greater things from you, பெரிய காரியங்களை உன்னிடத்தில் அவர் கேட்க போகின்றார். because you have been chosen for greater things. பெரிய காரியங்களுக்காக நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள். Dear children of God, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, as you are facing 1993, 1993 ஆண்டை நாம் சந்திக்க இருக்கின்றோம். God is demanding greater things from your life. உங்களிடத்திலிருந்து தேவன் பெரிய காரியங்களை எதிர்பார்க்கின்றார். You have become tired in your very earthly life. உலக பிரகாரம் அந்த சாதாரண வாழ்க்கையிலேயே நீங்கள் இளைத்து போனீர்கள். You have become tired in your ordinary life. சாதாரண வாழ்க்கையிலே நீங்கள் இளைத்து போனீர்கள். In your ground level experience, you have become weary. தரைமட்டமான இந்த அனுபவத்திலேயே நீங்கள் இளைப்படைந்து விட்டீர்கள். You said, I am a warrior for Christ. நான் கிறிஸ்துவுக்காக ஒரு போர் வீரர் என்று I சொல்கிறீர்கள். love the Lord. தேவனை நேசிக்கிறேன். I will take up my cross and follow him. சிலுவை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றுவேன். Wonderful, blessed be the name of the Lord. நல்லதுதான், தேவனுடைய நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. But ஆனால் you are not able to run that race. அந்த ஓட்டத்தை கூட நம்மால் ஓட முடியவில்லை. You are becoming weary within yourself. உனக்குள் இளைப்படைந்து விட்டாயே. Why have you become நீ weary? ஏன் இளைப்படைந்தாய்? What is the reason you have become நீ weary? இளைப்படைய காரணம் என்ன? It is only a ground level faith in you. உனக்குள் இருக்கிற ஒரு தரைமட்டமான ஒரு விசுவாசம். It is like a student studying in standard 1. அங்கே முதல் வகுப்பு படிக்கிற ஒரு மாணவனை போல் இருக்கிறது. He cannot expect always to be in standard 1 till he is 80 years old. 80 வயதாகும் வரைக்கும் அவன் எப்பொழுதுமே முதல் வகுப்பில் இருப்பான் என்று எதிர்பார்க்க முடியாது. He has to qualify for standard 1. அவன் முதலாவது வகுப்பில் அவன் தகுதி பெற வேண்டும். Then he goes to standard 2. இரண்டாவது வகுப்புக்கு வர வேண்டும். There he has to qualify himself. அங்கேயும் தன்னை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். He says, no, this subject is very hard. ஓ, கடினமான பாடங்கள் இது முடியாது என்று சொல்ல முடியாது. Education is very hard. ஓ, கல்வி மிகவும் கடினமாயிருக்கிறது. Sir, his studies are stagnated. அவனுடைய படிப்பிலே பின்தங்கி நின்று விடுகின்றான். He cannot progress to go for a higher level. மேல் படிப்புக்கு செல்ல அவனால் முன்னேற முடியாது. He has to put down his studies. அவனுடைய
அவனுடைய படிப்பை அவன் முடித்து விட வேண்டியதாக இருக்கும். Because he is weary of little things. சிறு காரியத்தில் அவன் இளைப்படைந்து விடுகிறபடினாலே. So also, my dear friends, அதேபோல பிரியமானவர்களே, what is it which is making you weary today? இன்று உன்னை களைப்படையது இளைப்படை செய்கிற காரியம் என்ன? What is it that can quicken you today? இன்று உன்னை உற்சாகப்படுத்தக்கூடியது என்ன? Today you don't have strength to run with footmen. நீ காரோட்களோட கூட உன்னால் ஓட முடியவில்லையே. Then how are you going to run with horses? எப்படி நீ குதிரைகளோடு ஓட போகின்றாய்? You don't have strength to run with footmen. நீ காலாட்களோடு ஓடுவதற்கு உனக்கு பலன் இல்லையே. You don't have strength in ground level faith. நீ தரைமட்டமான விசுவாசத்திலே ஓடுவதற்கு உனக்கு பலன் இல்லையே. You don't have the strength to lead a perfect life in this world in simple things. இந்த சிறு காரியத்தில் கூட ஒரு பூரணமான வாழ்க்கையினால் ஓட பலன் இல்லையே. You are not able to be true and faithful to God in little things. சிறு காரியத்தில் கூட தேவனுக்கு உன்னால் உண்மையாக இருக்க முடியவில்லையே. How are you going to be entrusted with great things from God? அப்படினா தேவனிடத்தில் பெரிய காரியங்களை பெற்று நீ எப்படி ஓட போகின்றாய்? You are not going to be sincere in little things which God has given to you. தேவன் உனக்கு கொடுத்திருக்கிற சிறு காரியத்தில் கூட நீ உண்மையாக இல்லையே. How can you expect the greater talents of God to be given to you? அப்படினா பெரிய தாளந்துகள் தேவன் உனக்கு கொடுத்து எப்படி நீ அதை ஓட போகின்றாய்? If you cannot be true and faithful in doing justice to little people, சிறு ஜனங்களுக்கு நீ நீதி செய்வதிலே நீ உண்மையா இல்லாவிட்டால், how are you going to sit with the Lord in the throne and judge the whole world? உலகத்தின் நியாயத்திற்கு தேவ சிங்காசனத்தில் உட்கார்ந்து நீ எப்படி அதை செய்ய If you are not able to obey the commandment of God in this இந்த world, உலகத்திலே தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாவிட்டால், if you are not going to give heed to the voice of God in this இந்த world, உலகத்திலே தேவனுடைய சத்தத்துக்கு செவிசாய்க்க முடியாவிட்டால், which everyone has been called to give heed, ஒவ்வொருவரும் சத்தத்துக்கு செவி கொடுக்க but அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். when you say you are finding tired and weary, நீ களைப்படைகிறேன் இளைப்படைகிறேன் என்று சொல்வாய் how என்றால், can you have the certificate of God telling you, well done, thou good and faithful servant? நன்றாய் செய்தாய் உண்மை உத்தமமான ஊழியக்காரன் என்று உன்னை குறித்து தேவன் எப்படி நற்சாட்சி சொல்ல முடியும்? We are lacking in strength today. இன்று ஒருவருடைய பலத்திலே குன்றி போயிருப்பாய் That is என்றால், why we say the footmen are wearied was. அதனால் தான் காரோட்டிகள் உன்னை இழைக்க பண்ணிவிட்டார்கள். What do we say? அவர்கள் என்ன We செய்கிறார்கள்? put the complaint on others. மற்றவர்கள் மேலே குறை சொல்லி விடுகிறோம். Oh, they have wearied me. அவர்கள் என்னை இழைப்படை பண்ணிவிட்டார்கள். They would have wearied you. அவர்கள் உன்னை இழைப்படை பண்ணினால் Where is your strength? உன்னுடைய பலன் எங்கே? How can you become weary because of them? அவர்கள் நிமித்தமாக நீ எப்படி இழைப்பட They முடியும்? are also having the same strength which you have. நீ இருக்கிற பலன் தானே அவர்களுக்கும் இருக்கிறது. But if others have made you weary, ஒருவேளை மற்றவர்களை இழைக்க பண்ணினால், that means your strength is lesser than the others. மற்றவர்களை காட்டிலும் உன்னுடைய பலன் குந்தி போயிருக்கிறது. That is why you say others have made you weary. அதனால்தான் நீ என்ன சொல்கிறாய்? மற்றவர்கள் என்னை இழைக்க பண்ணினார்கள். Two people running a அல்லது race. 4 பேர் வைத்துக் கொள்வோம். They all start the race. எல்லாரும் ஓட்டத்தை ஆரம்பிக்கிறார்கள். And the people say, you can run as far as you can. எவ்வளவு ஓட முடியுமோ எவ்வளவு தூரம் அவ்வளவு ஓடலாம் என்று ஜனங்கள் They சொல்கிறார்கள். say there is no restriction till night. எங்கே ஒரு எல்லை குறிக்கப்படவில்லை, நீ ஓடிக்கொண்டே இருக்கலாம் என்று சொல்கிறார்கள். All of them run. எல்லாருமே ஓடுகிறார்கள். Finally it will be 3%. கடைசியில் அது 3 பேராக வரும். Then it will be 2%. அதன் முன்பு 2 பேராக வரும். What would others say? மற்றவர்கள் என்ன சொல்வார்கள்? That man is trying to run more. ஓ, இவன் இன்னும் அதிகம் ஓட விரும்புகிறான். He's running and making me weary. ஓ, அவன் ஓடி ஓடி கடைசியில் என்னை இழைக்க பண்ணி விட்டான். Why do I become weary? நான் ஏன் இழைக்க பண்ண வேண்டும்? I don't have the strength that man அந்த has. மனிதருக்குள் இருக்கிற பலன் எனக்குள் இல்லாதபடியினாலே, That is why I am becoming weary when he is running. அதனால்தான் அவன் ஓடும் பொழுது நான் இழைப்படுகிறேன். He has the strength to complete the race. I don't have the strength to complete the ஓட்டத்தை race. முடிக்க அவனுக்குள் பலன் இருக்கிறது, ஆனால் ஓட்டத்தை முடிக்க எனக்கோ பலன் இல்லை. There is no need of me going and complaining that, oh, he is trying to come first. அவன் முன்னாலே வர முயற்சித்து விட்டார் என்று அதை பெரு குறை கூறுவதிலே பிரயோஜனம் இல்லை. There is no use of me complaining, oh, he has run and got the prize. ஓ, அவன் ஓடி போய் பரிசை பெற்று விட்டான் என்று அவனை குறை கூறுவதிலே பிரயோஜனம் He இல்லை. had the strength to run till the end. கடைசி வரை ஓடக்கூடிய பலன் அவனுக்குள் இருந்தது. But when I don't have the strength, தனிப்பட்ட நபராகிய நான் ஓடுவதற்கு பலன் இல்லாவிட்டால், that is why his running has made me weary. அவனுடைய ஓட்டம் என்னை இழைக்க பண்ணிவிட்டது. He has more strength than me. என்னை காட்டிலும் அவனுக்கு பலன் அதிகமாக இருக்கிறது. That is what God wants every Christian to realize tonight. இன்று இரவு தேவன் ஒவ்வொரு கிறிஸ்தவனையும் அதை உணரும்படியாய் செய்கின்றார். You are complaining about others' victory. மற்றவருடைய ஜெயத்தை குறித்து நீ குறை கூறுகின்றார். Others' victory has made you weary. மற்றவருடைய ஜெயம் உன்னை
இளைப்படை பண்ணிவிட்டது. Why has it made you weary? உன்னை ஏன் இளைப்படை They பண்ணவில்லை? are also like you. அவர்களும் உன்னை போலவர்கள் தானே. The prophets are like you. தீர்க்கதரிசிகள் உன்னை போலவர்கள் தானே. Men sent from God are like you. தேவனால் அனுப்பப்பட்ட மனிதர்கள் உன்னை போலவர்கள் தானே. They have had a victorious life. அவர்களுக்கு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை இருக்கிறது. They were able to have eternal life. அவர்களுக்கு நித்திய ஜீவனை பெற முடிகிறது. Their success has brought weary to you. அவருடைய ஜெயம் உனக்கு இழப்பை கொண்டு வந்தது என்ன? Why has their success brought weary to you? அவருடைய வெற்றி ஜெயம் உனக்கு இழப்படையை கொண்டு வந்தது என்ன? You don't have the strength. நீ அந்த பலன் இல்லாதபடியாலே It's not a God is not a God of தேவன் partiality. பட்சபாதம் உள்ளவர் அல்ல. To give one man all the strength and don't give strength for ஒரு others. மனிதனுக்கு முழு பலத்தை கொடுத்து விட்டு ஒரு மனிதனை இல்லாமல் ஆக்குகிறார் அல்ல. He gives everyone a life. எல்லாருக்கும் ஒரே போல் கொடுக்கிறார். But others' victory has brought weariness in you. ஆனால் மற்றொரு ஜெயம் உன்னுடைய வாழ்க்கையில இழப்பை கொண்டு வந்தது. Others' victory has brought jealousy in you. மற்றொரு ஜெயம் உனக்கு பொறாமை கொண்டு வந்தது. Others' victory has made you become downhearted. மற்றொரு ஜெயம் உன்னுடைய இதயத்தை இழைக்கடைப்படை விட்டது. Why? ஏன்? Because you don't have that strength. உனக்கு அந்த பலன் இல்லை. That faithfulness that man had, you don't have. அந்த மனிதனுக்கு இருக்கிற உண்மை உனக்கு இல்லை. That is why you are weary. அதனால் தான் நீ இழைப்படைந்து இருக்கிறாய். That is why you say the footmen have wearied me. காலோட்டிகளே இழைக்கப்படினார்கள் என்று சொல்கின்றார். Why do you want to complain? ஏன் குறை கூறுகிறாய்? You say, oh, other man, he has time with God. அவன் தேவனோடு பேசுவதற்கு நேரம் இருக்கிறது. God comes and talks to him face அவரிடத்தில் to வந்து face. முகமுகமாக தேவன் பேசுகின்றார். Do you know what suffering that man will அந்த have? மனிதனுக்கு இருக்கிற வேதனை உனக்கு தெரியுமா? Do you know what suffering that servant of God அந்த has? ஊழியக்காரனுக்கு இருக்கக்கூடிய போராட்டம் என்ன என்று உனக்கு He will தெரியுமா? be shedding tears of blood. ஒருவேளை ரத்த கண்ணீர் வடிக்கக்கூடியவனாக He will be இருக்கலாம். shedding sweat of blood. ரத்தமாக இருக்கலாம். He cries in the presence of தேவ God. சமுத்திரவன் கண்ணீர் விட்டு He is அழக்கூடியவனாக இருப்பான். strengthened by God's power. அவன் தேவனுடைய வல்லமையினாலே பலனடைகின்றான். That is why he has victory in this world. அதனால் இந்த உலகத்தில் அவனுக்கு ஜெயம் இருக்கிறது. That is why his ministry has a victory in the world. அவனுடைய ஊழியத்தில் இந்த உலகத்தில் அவனுடைய ஊழியம் ஜெயம் That பெறுகிறது. is why he personally has a victorious life over sin. ஆயிரம் தான் தனிப்பட்ட முறையிலே பாவத்திற்கு மேலாக அந்த மனிதனுக்கு ஜெயம் இருக்கிறது. But why has the spiritual victory on others brought weariness in you? மற்றவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய ஜெயம் உன்னுடைய வாழ்க்கையை ஏன் இழப்படைய பண்ணுகிறது? Why? What is it which has brought weariness in you? உன்னுடைய வாழ்க்கையை இழப்பை கொண்டு வருகிற காரியம் தான் என்ன? Because you lack in strength. நீ பலத்திலே குறைந்து இருக்கிறாய். You don't have that strength in you. அந்த பலன் உனக்குள் இல்லை. You do not have that strength that that man of God அந்த has. தேவனுடைய மனிதனுக்குள் இருக்கிற அந்த பலன் உனக்குள் இல்லை. You don't have the strength like a prophet to walk into the presence of God. தேவ சமூகத்துக்குள்ளே நடந்து செல்லக்கூடிய ஒரு தீர்க்கதரிசியுடைய பலன் உனக்குள் இல்லை. You don't have the strength to bring down the power of God from heaven. வானத்திலிருந்து தேவனுடைய வல்லமை கொண்டு வரக்கூடிய அந்த பலன் உனக்கு இல்லை. That is why people are wearied today. அதனால் தான் இன்றைய ஜனங்கள் இழைப்படைந்து They போயிருக்கிறார்கள். criticize about healing ministry. அங்கே தெய்வீக சுகமளிக்கும் வல்லமை குறித்து குறை They கூறுகிறார்கள். criticize about men of God who are used powerfully like prophets. தீர்க்கதரிசிகளை போல வல்லமை எடுத்து உபயோகப்படுத்தக்கூடிய மனிதர்களை குறை கூறுகிறார்கள். Yes, that others have become weary looking at the mighty power of God revealed through them. அவர்கள் மூலமாக வெளிப்படக்கூடிய தேவனுடைய வல்லமை பார்த்து இந்த மனிதர்கள் இழைப்படைந்து போனார்கள். Why? Because you don't have the strength. உனக்கு அந்த பலன் இல்லை. You don't have that அந்த strength. பலன் உனக்குள் இல்லை. But that strength is there for you. ஆனால் அந்த பலன் உனக்குள் இருக்கும் How என்றால் can you get that நீ strength? அந்த பலத்தை எப்படி பெற முடியும்? So that you can walk with footmen. நீ காலோட்களோடு கூட நடக்கத்தக்கதாக, You can run with நீ footmen. காலோட்களோடு ஓடும்படியாக. Remember, God has not chosen you to run with footmen alone. எப்பொழுதுமே காலோட்களோடு கூட தான் ஓட வேண்டும் என்பது தேவனுடைய அழைப்பு அல்ல. He has chosen you to run with நீ horses, குதிரைகளோடு கூட ஓடும்படி not அழைக்கப்பட்டிருக்கிறார். with footmen. காலோட்களோடு கூட அல்ல. Horses are more powerful in running. அங்கே ஓடுவதிலே குதிரைகள் வீரம் வாய்ந்தது. They are strong. அவர்கள் பலம் உள்ளது. They are strong for the battle. அவர்கள் யுத்தத்துக்கு ஆயத்தமாக பலன் உள்ளது. They are used in the battlefield. அவர்கள் யுத்த களத்தில் உபயோகப்படுத்தப்படக்கூடியவை. Sir, you have been called as a horse. ஐயா, நீ ஒரு குதிரை போல் You have அழைக்கப்பட்டிருக்கின்றாய். been called for the
that purpose, not as a footman. காலோட்களோடு ஓடுவதற்காக அல்ல, நீ குதிரையை போல அழைக்கப்பட்டிருக்கின்றார். Not ground level faith, sir. தரைமட்டமல்ல விசுவாசம் அல்ல ஐயா. To bring down the power from heaven. தேவனுடைய வல்லமை வானத்திலிருந்து கொண்டு வர முடியாத To வல்லமை. bring down the word of God from heaven. தேவனுடைய வார்த்தை பரலோகத்திலிருந்து ஜனங்களுக்கு கொண்டு வர To முடியும். bring down the holy presence of God into the earth. இந்த உலகத்துக்குள் தேவனுடைய சமூகத்தை கொண்டு வர That முடியும். is the purpose that you have been chosen அப்படிப்பட்ட today. நோக்கத்துக்காக நீ Did அழைக்கப்பட்டிருக்கின்றாய். you realize that நீ point? அதை உன்னுடைய வாழ்க்கையில் உணர்ந்ததுண்டோ? Doing God's ministry is not simple. கர்த்தருடைய ஊழியத்தை செய்வது எளிது வந்ததல்ல. Calling yourself as a Christian is not simple. கிறிஸ்தவர் என்று உன்னை அழைப்பது சாதாரண ஒரு காரியம் அல்ல. You have been called to run with horses. நீ குதிரைகளோடு ஓடும்படி அழைக்கப்பட்டிருக்கிறாய். Every Christian seated over இங்கு here, அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவனும், every child of God, ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையும் realize what God is expecting from you. தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை உணர்ந்து கொள். He has not simply called you for ground level faith, sir. தலைமட்டமான விசுவாசத்துக்காக தேவன் உன்னை அழைக்கவில்லை. He has chosen you for a greater பெரிய purpose. நோக்கத்திற்காக உன்னை அழைத்திருக்கிறார். That's why Paul the apostle பவுல் says, அப்போஸ்தலன் ஆகினால்தான் I சொல்கின்றார், can do all things through Christ who என்னை strengthens. பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. He has called you to run as horses. நீ குதிரைகளைப் போல ஓடும்படி You அழைக்கப்பட்டிருக்கின்றார். look, you are a human being. நீ ஒரு சாதாரண மனிதன் தான். You look like a நீ footman. காலாட்களைப் போலத்தான் இருக்கின்றாய். You look like a man who runs and walks. சாதாரணமாக நடந்து திரியக்கூடிய ஒரு மனிதனை போல் தான் இருக்கிறார். But ஆனால் the expectation of God is, தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ன? although you walk with your நீ legs, கால்களால் நடந்தாலும் He wants you to run like குதிரையைப் போல horses. ஓட வேண்டும் என்று தேவன் He விரும்புகிறார். wants you to run with நீ horses. குதிரைகளோடு ஓட வேண்டும் என்று விரும்புகிறார். Horses prepared for battle. எப்பொழுதுமே யுத்தத்துக்கு என்று குதிரைகள் ஆயத்தமாக A இருக்கும். horse is prepared for swiftness and அங்கே speed. துரிதமாக வேகமாய் ஓடக்கூடிய குதிரைகள். A horse is being prepared to carry a master on it. அதன் மேலே ஒரு எஜமானை சுமந்து செல்லக்கூடிய ஒரு குதிரை. So you have been called to run like horses. ஆகினாலே குதிரைகளைப் போல ஓடும்படி நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். With what? எதற்காக? Not putting on your ammunitions. உன்னுடைய ஆயுதங்களை அறிந்து கொண்டு அல்ல. A footman will put on ammunitions on him. எப்பொழுதுமே ஒரு காலோட்டியாக நடந்து செல்ல காலங்களை நான் நடந்து செல்லுவான் ஆயுதங்களை அணிந்து கொள்வான். That is what Saul did for David. அதைத்தான் சவுல் தாவீதுக்கு செய்தான். What did Saul do to David? அங்கே சவுல் தாவீதுக்கு செய்தது என்ன? You're going to go and fight with that அந்த Goliath? கோலியாத்தோடு நீ சண்டை யுத்தத்துக்கு போகிறாயோ? Put on the helmet. அப்படி என்றால் தலைச்சீராவை அணிந்து கொள். Take a big sword. பெரிய பட்டயத்தை எடுத்துக்கொள். Put iron pieces and cover your அங்கே body. உன்னை சுற்றிலும் இரும்பு கவசங்களை உடுத்திக்கொள். That is a footman. அதுதான் காலோட்டி. That is a footman. அதுதான் காலோட்டி. But my dear friend, ஆனால் நண்பர்களே, God has called you as horses. குதிரைகளாக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். காரணம், The battle is not yours, the battle is the Lord. ஓ யுத்தம் உன்னுடையது அல்லாது யுத்தம் கர்த்தருடையது. For Christ will sit on you. உங்கள் கிறிஸ்து அமர்ந்திருப்பார். And you will go as a powerful horse. வல்லமையுள்ள ஒரு குதிரையாக செல்வார். You go as a powerful horse for the battle. நீ யுத்தத்துக்கு செல்வார். The battle belongs to God. கர்த்தருடையது. The battle belongs to God. கர்த்தருடையது. Today God expects you to carry Christ on you. கிறிஸ்துவின் மேல் சுமந்து செல்லும்படியாக Christ on you today. கிறிஸ்துவின் மேல் இருக்கிறாரோ? That is why அதனால்தான் the horse doesn't have any ammunitions on அந்த top. குதிரைக்கு எப்பவுமே ஒரு கவசம் படுவதில்லை. It is proud that it's carrying a warrior on top of ஒரு it. வீரனை சுமந்து செல்கிறேன் என்ற பெருமையோடு கூட அது செல்லும். Do you have that pride in you? அந்த பெருமை உனக்கு Do உண்டா? you have the joy in அந்த you? சந்தோஷம் உனக்குள் உண்டா? Oh, I am carrying ஓ, நான் Jesus. இயேசுவை சுமந்து செல்கிறேன். I am carrying நான் Jesus இயேசுவை சுமந்து செல்கிறேன். into the battlefield யுத்தத்துக்கு சுமந்து செல்கிறேன். to fight against the powers of darkness. சக்தியோடு போராடுவதற்காக Ephesians chapter 6 verse 13. எபேசியர் 6:13 You're not fighting against flesh and blood, நீ மாம்சத்தோடு ரத்தத்தோடு யுத்தம் but செய்யவில்லை. against principalities and powers of அதிகாரங்களோடு darkness. அந்தகார சக்திகளோடு கூட
Hallelujah. 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 Who are you today? நீங்கள் யார் தெரியுமா? God expects you to be horses. நீங்கள் குதிரைகளாக இருக்க வேண்டும் என்று தேவன் He has விரும்புகிறார். called you to be நீங்கள் horses. குதிரைகளாக இருக்க வேண்டும் என்று தேவன் That விரும்புகிறார். is, you carry Christ on you. கிறிஸ்துவை சுமந்து செல்கின்றார். Get into the battlefield. நீ யுத்தத்துக்கு செல்கின்றார். You have the victory. உனக்கு ஜெயம் கிடைக்கிறது. The horse will obey what the master says. அந்த எஜமானுடைய சத்தத்துக்கு தான் குதிரை செவி When he சாய்க்கும். wants the horse to go fast, it goes fast. வேகமாக செல்ல வேண்டிய இடத்தில் அது கீழ்ப்படியும். When it has to go slow, it will go slow. மெதுவாக செல்ல வேண்டிய இடத்தில் அது மெதுவாய் செல்லும். When he wants the horse to stand, it will ஒரு stand. இடத்துல நிற்க சொன்னால் அந்த குதிரை நிற்கும். That sort of obedient horse God desires. அப்படிப்பட்ட கீழ்ப்படிதலை தேவன் உன்னிடத்தில் எதிர்பார்க்கின்றார். Oh, you have been called to run with horses, friend. நண்பர்களை குதிரைகளை போல ஓடும்படி You அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். have been called to run as horses. குதிரைகளை போல ஓடும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். Not only this footman experience. காலாட்களோடு கூட அல்ல. No, he's expecting you to run like horse. நீ குதிரையை போல ஓட வேண்டும். But where is the strength of your life? அப்படி என்றால் உன்னுடைய வாழ்க்கையின் பலன் எங்கே? Where is the strength? பலன் எங்கே? How can you have that strength? அந்த பலன் எங்கிருந்து கிடைக்கும்? What does the Bible say? வேதம் என்ன சொல்கிறது? Isaiah chapter 40 verse 31. ஏசாயா 40 அதிகாரம் 31 The வசனம். Bible says, வேதம் சொல்கிறது, they that wait upon the Lord shall renew their strength. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள். They shall mount up with wings as eagles. அவர்கள் கழுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். They shall run and not be weary. அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள். They shall walk and not be faint. நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். Where they have to fly, they will be able to fly over situation எங்கே பறந்து செல்ல வேண்டுமோ சூழ்நிலைக்கு மேலாக பறந்து and செல்வார்கள். have the victory. அங்கே ஜெயமடிப்பார்கள். Where they have to run like horses, எங்கே குதிரை போல ஓட வேண்டுமோ they will run like அவர்கள் horses. குதிரை போல ஓடுவார்கள். They will not be weary. இளைப்படைய மாட்டார்கள். Where they have to walk like footmen, காலாட்களை போல எங்கே நடக்க வேண்டுமோ they shall walk and they shall not faint. அவர்கள் நடந்தாலும் அவர்கள் சோர்வடைய Who மாட்டார்கள். are these people? இந்த ஜனங்கள் யார்? They that wait upon the அவர்கள் Lord. கர்த்தருக்கு They காத்திருக்கிறவர்கள். that wait upon the அவர்கள் Lord. கர்த்தருக்கு They காத்திருக்கிறவர்கள். that wait upon the அவர்கள் Lord. கர்த்தருக்கு You காத்திருக்கிறவர்கள். realize that today? நீங்கள் அதை உங்கள் உள்ளத்தில் உணர்ந்தது You உண்டு. realize that, my dear நீங்கள் அதை brother? உணர்ந்தது உண்டோ You பிரியமானவர்களே? realize that? அதை நீங்கள் உணர்ந்தது That உண்டோ? is the call of God in your life. அதுதான் தேவனுடைய அழைப்பு உன்னுடைய But வாழ்க்கையிலே. today we have forgotten that. அதை நாம் இன்று மறந்து விட்டோம். We have forgotten the great purpose for which God has called தேவன் you. என்ற நோக்கத்தோடு அழைத்தார், அதை நாம் மறந்து விட்டோம். Just look to the Lord. தேவனை நோக்கி Say, பார்க்கிறோம். Lord, strengthen me. ஆண்டவரே, என்னை பலப்படுத்தும். Lord, strengthen me. என்னை பலப்படுத்தும் And ஆண்டவரே. not only a footman, Lord. காலாட்களோடு கூட அல்ல ஆண்டவரே. Not only footman, Lord. காலாட்கள் மட்டுமல்ல But ஆண்டவரே. Lord, ஆண்டவரே, you want me to be a horse. நான் குதிரையாயிருக்க நீர் விரும்புகிறீர். Carrying you, the King of Kings, on me. ராஜாதி ராஜாவாக உண்மை சுமந்து செல்லக்கூடிய ஒரு குதிரை. Don't you want to be like that? நீங்கள் அப்படி இருக்க வேண்டும் என்று How many of you want விரும்புகிறீர்களா? to be the horses which God demands of you? தேவன் Hallelujah. விரும்புகிற குதிரையாக எத்தனை பேர் இருக்க விரும்புகிறீர்கள்? Jesus sitting on top of you. இயேசு மேல் அமர்ந்திருப்பது. You simply carry him. He will fight the அவரை battle. நீங்கள் சுமந்து செல்கிறோம். அவர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். That the horse, the very joy of the master seated on top, it has a new strength. அந்த எஜமான் மேலே இருக்கிற அந்த சந்தோஷத்தினாலே இந்த குதிரைக்கு ஒரு புது பலன் வரும். Yes, the joy of the Lord is our strength. ஓ, கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருப்பது நம்முடைய பலன். See the horseman, when jockey, when he sits on top of the horse, அந்த குதிரை ஓட்டுகிறவன் மேலே உட்கார்ந்து இருக்கும் how பொழுது he taps the horse's face. எப்படி அந்த குதிரையுடைய முகத்தை தட்டி He கொடுக்கிறான். plays with the horse, அந்த குதிரையோடு விளையாடுகிறான். makes him feel comfortable. I am your master. I am with you. குதிரையே, நான் உன்னுடைய எஜமான், உன்னோடு கூட நான் இருக்கிறேன், பயப்படாதே என்று அதை I உற்சாகப்படுத்துகிறான். love you very நான் much. அதிகமாக நேசிக்கிறேன். Come on, run well. நன்றாக ஓடு. I am expecting something from you. நான் உன்னிடத்தில் ஏதோ ஒன்று அப்படி So எதிர்பார்க்கின்றேன். what does the horse do? அப்படி குதிரை என்ன It சொல்லும்? starts making some noise. அது சத்தத்தை உண்டு பண்ணும். It shakes his head. தன் தலையை ஆட்டி காட்டும். Happy within அது itself. தனக்குள் சந்தோஷத்தை Why? காட்டும். ஏன்? You know its master is ஓ, out there. என்னுடைய எஜமான் மேலே இருக்கின்றார். Yes, my
dear friend, God has called you to be horses. நீங்கள் குதிரையை போல இருக்க வேண்டும் என்று அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். Who are you? நீங்கள் யார்? You are going to be like horses. நீங்கள் குதிரையை போல இருக்க You போகிறீர்கள். are men, நீங்கள் மனிதர்கள் தான், but you are going to be like horses. ஆனால் குதிரைகளை போல நீங்கள் இருக்க In the போகிறீர்கள். battlefield, you are going to be இந்த horses. களத்தை பொறுத்த அளவில் நீங்கள் குதிரைகளாய் இருப்பீர்கள். You have to fly over your enemies. You will have wings like eagles to fly. சத்துருக்கள் மேலே நீங்கள் எங்கே பறந்து செல்ல வேண்டுமோ கழுகளை போல செட்டைகளை உடைய நீங்கள் பறந்து He செல்வீர்கள். will give you the strength. அவர் உங்களுக்கு பலம் தருவார். Where you have to run எங்கே ஓட வேண்டுமோ, like a horse. எங்கே குதிரை போல ஓட வேண்டுமோ, You will never become weary. நீங்கள் களைப்படைய மாட்டீர்கள். And where you have to walk like a footman, எங்கே காலாட்களை போல நடக்க வேண்டுமோ, you will walk. நீங்கள் நடப்பீர்கள். You will never say, I'm tired of God's call in my life. தேவனுடைய அழைப்பிலே நான் சோர்ந்து விட்டேன் என்று ஒரு நாளும் No, my dear friend. இல்லை பிரியமானவர்களே, You believe that tonight? நீங்கள் இன்று அதை நம்புகிறீர்களா? You believe that God has great purposes in you? உங்களுக்கு தேவன் பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறார் என்று He has நம்புகிறீர்களா? chosen you for something great. பெரிய நோக்கத்திற்காக அவர் உங்களை How அழைத்திருக்கிறார். many of you believe it? எத்தனை பேர் அதை நம்புகிறீர்கள்? Hallelujah. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா. God, so you need strength. உங்களுக்கு பலம் தேவை. And for that strength, அந்த பலத்திற்கு you need to wait at the presence of God. கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். Today we are satisfied as 5 minutes prayer. இன்று 5 நிமிட ஜெபத்தில் நாம் திருப்தி அடைந்து விடுகிறோம். If I say our Father fully, brother, that is enough, brother. பரமண்டலங்களுக்கு ஜெபத்தை முழுவதும் சொன்னால் அதுவே போதும். Sometimes we don't know what we are praying. சில நேரத்தில் நாம் ஜெபிக்கிறதே நமக்கு தெரியாது. It is a small poetry like we say. ஏதோ ஒரு சிறு பாடலை சொல்லுகிறதை போல் சொல்கின்றோம். No, my dear friend. இல்லை You பிரியமானவர்களே, need to wait at His presence. அவருடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். Just go and wait in His presence. அவருடைய சமூகத்தில் அப்படியாய் உங்களை தாழ்த்தி You காத்திருக்க. wait for Him. அவருக்காய் You காத்திருக்க. cleanse your heart. உங்கள் இதயத்தை சுத்தி You cleanse your thought. உங்கள் கண் பார்வை சுத்தி You cleanse everything. எல்லாவற்றையும் சுத்தி You go to His holy presence. அவருடைய பரிசுத்த சமூகத்தில் And when you wait at His presence, சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது He comes down. அவர் இறங்கி He வருகிறார். comes down. இறங்கி The வருகிறார். glory fills your place. அவருடைய மகிமை உன் அறையை மூடும். You'll see the glory covering your whole room. அந்த அறை முழுவதும் அவருடைய மகிமை மூடி இருக்கிறது. You will see His power touching your body. அவருடைய வல்லமை உன்னை தொடுவது நீ காண்பாய். You will forget yourself உன்னையே மறந்து விடுவாய். because காரணம் you are talking with the King of Kings. ராஜாதி ராஜாவோடு நீ பேசுகிறாய். You will not know how many hours go. எத்தனை மணி நேரம் போகிறது என்பதே உனக்கு You தெரியாது. will go on talking and talking and talking. அவர்களுக்குள் பேசிக்கொண்டே இருப்பாய். Why? ஏன்? When you look at the Master's face, எஜமானுடைய முகத்தை பார்க்கும் when you know that the King is talking to you, ராஜா உன்னோடு பேசுகிறார் என்பதை நீ அறியும் பொழுது your heart is filled with joy. உன்னுடைய இருதயம் சந்தோஷத்தினால் You forget நிரம்பிவிட்டது. the world. உலகத்தினை மறந்து You விடுவாய். forget all your problems. பிரச்சனை மறந்து விடுவாய். You are always talking with Him. நீ அவரோடு எப்பொழுதும் பேசிக் And கொண்டிருப்பாய். when He comes down, அவர் இறங்கி வரும் பொழுது He strengthens your body. உன் சரீரத்தை He பலப்படுத்துவார். strengthens your spirit. உன் ஆவியை He பலப்படுத்துவார். strengthens your soul. உன் ஆத்மாவை He பலப்படுத்துவார். makes you to run the race. ஓட்டத்தை ஓடும்படி செய்வார். Yes, my dear friend. நாம் பிரியமானவர்களே, That is what we need today. அதுதான் நமக்கு தேவை. What do we need today? இது நமக்கு தேவை The strength from God. தேவனிடத்தில் ஒரு How do you receive this அதை strength? எப்படி நீ பெறுகிறாய்? Waiting in the presence of தேவ God. சமூகத்திலே காத்திருப்பது. An individual goes and sees the president of the country. தேசத்தினுடைய பிரசிடென்ட்டை நாம் சந்திக்க சென்றால் A person going and meeting the prime minister, இல்லாவிட்டால் பிரதம மந்திரி சந்திக்க சென்றால், or an individual flying to London to meet the Queen, இல்லாவிட்டால் ராணியை சந்திக்கும்படி லண்டனுக்கு ஒருவர் போனால், and that few minutes which they spend, அவர்களோடு கூட செலவு செய்யக்கூடிய அந்த ஒரு சில நிமிடங்கள், there are 24 hours in a day, 48 hours they will be talking. 24 மணி நேரம்
If there is only 24 hours, ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருந்தா, they will talk for 48 hours about the talk with the king or the queen, how they talk. ராஜாவோடு, அந்த ராணியோடு, முதல் மந்திரியோடு, பிரதம மந்திரியோடு கூட எவ்வளவு நேரம் அவர்கள் இருந்து சந்தோஷமா இருந்தவர்களை ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தான் கூட 48 மணி நேரமாக சொல்லுவாங்க. இப்படி ஒரு பேசினா, I was built to sit down here. நான் இங்கே உட்கார வைக்கப்பட்டேன். The king was very near to me. ராஜையின் பக்கத்திலே உட்கார்ந்தார். You feel carried away. நீங்கள் அப்படியாக அந்த மகிழ்ச்சியில் இழுத்துச் செல்லப்பட்டு விடுவீர்கள். How many of you have a testimony to say about the King of Kings? ராஜாவை குறித்து எத்தனை பேருக்கு அந்த சாட்சி உண்டு? How many of you tonight? எத்தனை பேருக்கு அந்த சாட்சி உண்டு? I am not criticizing. நான் யாரையும் குறை கூறவில்லை. Never sir, my duty is not been called to criticize anyone. என்னுடைய கடமை யாரையும் அல்லது என்னுடைய வேலை யாரையும் குறை கூறவில்லை. What is your experience? உங்களுடைய அனுபவத்தை கேட்கிறேன். What is your experience? உங்களுடைய அனுபவம் என்ன? Sir, be renewed in the spirit of God. கர்த்தருடைய ஆவியிலே புதுப்பிக்கப்படுங்கள். Because காரணம், you have been called to run with horses. நீங்கள் குதிரைகளோடு ஓடும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். Coming here, you are going to run like a mighty horse. ஒருவேளை வருகின்ற ஆண்டில் நீங்கள் குதிரைகளைப் போல ஓடப் போகிறீர்கள். The horse will be running. அங்கே குதிரை ஓடும். But you must run faster than நீங்கள் அதை காட்டிலும் வேகமாய் ஓட முடியும். Yes, prophets of God used to run. தீர்க்கதரிசிகள் அப்படி ஓடினார்கள். The prophet told Ahab, ஆகாப் ராஜாவிடத்தில் தீர்க்கதரிசி சொன்னார், rain is coming. மழை வருகிறது. Get into your chariot and go. உன்னுடைய ரதத்தில் சீக்கிரமாய் செல். But the prophet was able to run faster than the chariot. ஆனால் குதிரையை காட்டிலும் வேகமாக தீர்க்கதரிசி ஓடினார். Yes, my dear friend. பிரியமானவர்களே, see, that is the strength and the power of God. அதுதான் தேவனுடைய வல்லமையும். So you have strength to run more than the horse. நீங்கள் குதிரை காட்டிலும் வேகமாக ஓட வேண்டும். Because காரணம், you have strength from above. நீங்கள் உன்னதத்திலிருந்து பலத்தை பெறுகிறீர்கள். You believe that? நீங்கள் அதை விரும்புகிறீர்களா? You believe that tonight? நீங்கள் அதை நம்புகிறீர்களா? Do you have true faith? உண்மையான விசுவாசம் உண்டா? That you will be able to run this race. இந்த ஓட்டத்தை ஓடுவதற்கு how? எப்படி? The strength of the Lord. தேவனுடைய பலத்தினால். The strength of the Lord. தேவனுடைய பலத்தினால். Hallelujah. The whole body pains, the bones will pain inside. சில நேரத்தில் எலும்புகள் அப்படியாக வலிக்கும். You feel giddy. நீங்கள் மயக்கமாய் இருக்கிறதை போல உணர்வீர்கள். You cannot fast. உபவாசிக்க முடியாது. You have to fight a battle and take the fast. ஆனாலும் யுத்தத்தோடு போராடி நாம் உபவாசிக்க வேண்டும். You are very weak in the body. சரீரத்தில் பலவீனமாய் இருக்கும். They say don't exhaust your energy. உன்னுடைய பலத்தை எல்லாம் வீணாக்காதே என்பார்கள். But my dear friend, ஆனால் நண்பர்களே, when it comes under the anointing of the Holy Spirit, பரிசுத்தனுடைய அபிஷேகம் என்று வரும்பொழுது, it is not the individual. அது தனிப்பட்ட நபரை பொறுத்ததாக. It is the anointing of the Spirit of God. அது கர்த்தருடைய ஆவியினுடைய அபிஷேகத்தை பொறுத்தது. It is the power of Christ. அது கிறிஸ்துவுடைய வல்லமையோடு கூட. That power is present here tonight. அந்த வல்லமை நம்மில் இன்று இருக்கிறது. He is going to strengthen you. உங்களை அவர் பலப்படுத்த போகிறார். All of you have been weary, இளைப்படைந்து போய் வந்திருக்கிறவர்கள், giving lame excuses of weariness, looking at others. மற்றவர்களை பார்த்து நொண்டி சாக்கு போக்குகளை தங்களுக்கு என்று சொல்லுகிறவர்கள். No, tonight is giving you the strength. இன்று இரவு அவர் உங்களுக்கு பலம் தருகிறார். You are ready to receive that strength? அந்த பலத்தை பெற நீங்கள் ஆயத்தமா? Who gives it? அந்த பலம் தருகிறது Jesus Christ of Nazareth. நாசனாகிய இயேசு கிறிஸ்து. Christ Jesus will give you that strength. கிறிஸ்து இயேசு அந்த பலத்தை உனக்கு தருவார். As a testimonial one for the Lord. சாட்சியுள்ள ஜீவியம். Secondly, இரண்டாவதாக, and if in the land of peace wherein thou trustest they wearied thee, then how wilt thou do in the swelling of Jordan? சமாதானமுள்ள தேசத்திலே நீ அடைக்கலம் தேடினால் யோர்தான் பிரவாகித்து வரும் பொழுது நீ என்ன செய்வாய்? In the land of peace wherein you trusted, if they wearied you, சமாதானமுள்ள தேசத்திலேயே அவர்கள் உன்னை இளைப்படைய பண்ணினால், then what will you do in the swelling of river Jordan? யோர்தான் பிரவாகித்து வரும் பொழுது நீ என்ன செய்வாய்? You are not been called only to be in the place of peace. சமாதானமுள்ள இடத்தில் மட்டும் இருக்க நீ அழைக்கப்படவில்லை. Yes, you are there. நீ இருக்கிறாய். But after that, அதன் பிறகு you have been chosen நீ தெரிந்து to கொள்ளப்பட்டிருக்கிறாய். stand in the swelling of river Jordan. யோர்தான் பிரவாகித்து வரும் பொழுதும் நீ நிற்கத்தக்கதாக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கின்றாய். That is, அப்படி it is என்றால் all the lights kept together.
நெருப்பு தழலும் ஒன்றோடு ஒன்று இருக்கிறது. It is all there. எல்லாம் அங்கே இருக்கிறது. When one is taken out, ஒன்று எடுக்கப்பட்டால் it throws light where there is darkness. இருள் இருக்கிற இடத்திலே அந்த ஒரு நெருப்பு கரியானது அங்கே வெளிச்சம் வீசும். All up together there's great bright lightness. எல்லாம் சேர்ந்து அந்த நெருப்பு தழல் இருக்கும் பொழுது அதிக பிரகாசமாய் இருக்கும். So it takes one of the live coal, அங்கே இருக்கக்கூடிய ஒரு தழல் எரிந்து கொண்டிருக்கிற ஒரு தழலை and when you take it to the dark place, இருளான ஒரு இடத்தில் வைத்தால் it brings brightness over there. அங்கே இருக்கிற இருளை நீக்கி அது வெளிச்சம் வீசும். போல உங்களுடைய வாழ்க்கையிலே The Lord has chosen you. கர்த்தர் உங்களை தேர்ந்து He கொண்டார். has given you peace. சமாதானம் தந்திருக்கிறார். What do we feel? நாம் என்ன நினைக்கிறோம்? Come into salvation experience. ரட்சிப்பின் அனுபவத்துக்குள் வந்தால் Life is a bed of roses. வாழ்க்கை மலர் படுக்கையாய் இருக்கும் என்று. No headache, தலைவலி வரக்கூடாது, no feeling hungry, பசி வரக்கூடாது, should not feel thirsty, தாகம் எடுத்து விடக்கூடாது, never feel tired. களைப்படையாக இருக்கக்கூடாது. All these things we try to bring in our mind. இவை எல்லாவற்றையும் நம்முடைய மனதிலே இப்படி இருந்தால் இப்படி இருக்கும் என்று நினைக்கிறோம். As long as in your body you will have all these things. இந்த சரீரத்தில் இருக்கும் பொழுது எல்லா பலவீனங்களும் வரத்தான் செய்யும். Jesus himself was tired, இயேசுவே களைப்படைந்தார். and he went apart to take rest. அவர் போய் இளைப்பாறும்படி சென்றார். Today if men of God go for rest, தேவனுடைய மனிதர்கள் இளைப்பாறும்படி சென்றால், he's a man of God, he wants rest, brother. அவர் என்ன தேவனுடைய மனிதனுக்கு இளைப்பாறுதல் தேவையா? God is coming. தேவன் வருகிறார். This man is going and resting. இவர் போய் இளைப்பாறிக் கொண்டிருக்கிறாரே. That is you are able to understand better. Why should I express? நான் விளக்கி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் அதை புரிந்து கொள்வீர்கள். Even children of God are human beings. கர்த்தருடைய பிள்ளைகளானாலும் மனிதர்களே. They don't understand a servant of God laugh. அங்கே கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் சிரிப்பதை அவர்கள் விரும்புவதில்லை. See how they are laughing, brother. எப்படி சிரிக்கிறாங்க பாருங்க. As human beings should we not laugh? அங்கே மனிதர்களாய் இருக்கிற நாங்கள் சிரிக்க கூடாதா? Should a servant of God should not eat something good? நல்ல காரியத்தை சாப்பிட கூடாதா? Oh, see what they are eating. அவர் சாப்பிடுறத பாத்தீங்களா? Where are they going? அவர் எங்க போறாங்க? This is what they want to do. இதைத்தான் ஜனங்கள் பார்க்க விரும்புகிறார்கள். Now why does a man of God want rest today? தேவனுடைய மனிதருக்கு என்ன இளைப்பாறுதல் தேவைப்படுகிறது? There are some people also, சிலர் இருக்கிறார்கள், even if they have 24 hours, 24 மணி நேரம் இருந்தாலும் they say I want to do 48 hours of God's work. தேவனுடைய வேலை 48 மணி நேரம் செய்ய விரும்புகிறேன். I don't know how much it is acceptable before God. தேவனுக்கு முன்பதாக அது எவ்வளவு அங்கீகரிக்கப்பட்டது எனக்கு தெரியாது. Because no individual is greater than Jesus Christ. அங்கே எந்த ஒரு தனிப்பட்ட நபரும் இயேசு கிறிஸ்துவை காட்டிலும் பெரியவர் அல்ல. If I'm wrong, you please tell me. நான் சொல்வது தவறா இருந்தால் என்னிடத்தில் சொல்லுங்க. Because when Jesus was in this world, இயேசு இந்த உலகத்தில் இருந்த பொழுது he knew when to do what. எப்பொழுது எதை செய்ய வேண்டும் என்று அறிந்திருந்தார். That is when he says when the power of the Lord was present, he healed the sick people. தேவனுடைய வல்லமை அவர் மேல் இருந்த பொழுது வியாதியஸ்தரை சுகப்படுத்தினார். He says the power is present, now let me heal the people. ஓ, இப்பொழுது தேவனுடைய வல்லமை என் மேல் இருக்கிறது, நான் ஜனங்களை தொட்டு சுகப்படுத்தட்டும். He knew when to preach the gospel. எப்பொழுது சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். And he knew the time when he had to be with the Father in prayer. ஜெபத்திலே பிதாவோடு ஐக்கியப்பட வேண்டிய நேரம் எது என்பது அவர் அறிந்திருந்தார். That is how we also need. அதுதான் நமக்கு தேவை. Men of God who do God's work. தேவனுடைய வேலை செய்கிற மனிதர்களே, You need all these things in life. இதை வாழ்க்கையில உணர்ந்து கொள்ளுங்கள். You may do a ministry. ஒருவேளை ஊழியம் செய்யலாம். You need quiet hours with God. தேவனோடு அமைதலாக செலவழிக்க வேண்டிய நேரங்கள் உண்டு. Refreshing of the Spirit of God. கர்த்தருடைய ஆவியிலே உங்களை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். God is not going to be cruel to your body. கர்த்தருடைய சரீரத்தை கொடூரப்படுத்த வேண்டும் என்று விரும்பவில்லை. No, he wants you to testify for his glory more and more. இன்னும் அதிகமாக அவர் கையில் சாட்சியாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். What does the Lord say? இங்கே தேவன் என்ன You சொல்கிறார்? are not only been called always to be in the land of peace. நீ சமாதானமான தேசத்தில் இருக்க மட்டும் அழைக்கப்படவில்லை. What do you do? நாம் என்ன செய்கின்றோம்? The Bible says the land of peace wherein thou trust. சமாதானமான தேசத்திலே நீ அடைக்கலம் தேடினால் They have wearied thee. அவர்கள் உன்னை களைப்படை பண்ணி The இருக்கிறார்கள். place where you felt that is a place of peace, சமாதானம் உள்ள இடம் என்று நீ எதை எண்ணிக்கொண்டிருக்கிறாயோ, a city of refuge, அது உனக்கு அடைக்கல பட்டணமாகவும் இருக்கலாம். a place of protection, பாதுகாப்பான ஒரு இடமாய் இருக்கலாம். where God has kept you over அந்த there, இடத்துல தேவன் உன்னை வைத்திருக்கலாம். where God has placed you over அந்த இடத்துல there, தேவன் உன்னை வைத்திருக்கலாம். where God has separated you and brought you over கர்த்தர் உன்னை there. பிரித்தெடுத்து அந்த இடத்துல கொண்டு உன்னை வைத்திருக்கலாம். If that selected place of God, அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த சமாதானமான இடத்திலேயே, if that chosen place of God for you, அது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த இடத்திலேயே, which is supposed to be the land of peace by God, தேவனால் கொடுக்கப்பட்ட அந்த சமாதானமான அந்த இடத்திலேயே, if you feel the place there has wearied you, நீ இருக்கிற இடம் உன்னை இளைப்படை பண்ணிவிட்டது என்று சொன்னால், so where is the mistake lying? எங்கே தவறு இருக்கிறது? It's not with the place over அங்க there. இருக்கிற இடத்தில் அல்ல, It is with you. உனக்குள் இருக்கிறது. It is with the individual. தனிப்பட்ட உனக்குள் இருக்கிறது.
That is, you are not able to value the land of peace which God has given to you. தேவன் கொடுத்த அந்த சமாதானமான இடத்திலே உன்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. You are not able to be content with the blessing God has given to you. தேவன் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்திலே நீ திருப்தி அடையவில்லை. You don't want to be in the center of the will of God in your life. தேவனுடைய சித்தத்தின் மையத்திலே நீ இருக்க விரும்பவில்லை. Because when your thoughts are not fruitful over there, உன்னுடைய எண்ணங்கள் அங்கே கனி கொடுக்கக்கூடிய அளவுக்கு நிறைவேறக்கூடியதா இல்லாவிட்டால், so you say that place is making you weary. அந்த இடம் உன்னை இளைப்படை செய்து விட்டு என்று சொல்கின்றார். You are complaining about it. நீ அதை குறித்து குறை கூறுகிறாய். All the blessings have been given to you. உனக்கு அதிக ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Yet you are complaining. ஆனாலும் குறை கூறுகிறாய். So the Lord says, தேவன் in சொல்கிறார், this land of place where you are trusting, நீ அடைக்கலமாய் இருக்கக்கூடிய இந்த சமாதானம் அந்த இடத்திலே, you trusted in this place and God brought you over there. நீ இந்த இடத்தை நம்பி வந்தாய், கர்த்தர் அதை உனக்கு கொடுத்தார். God has brought you over there. தேவன் தான் உன்னை கொண்டு வந்தார். And in that, if you are not happy, அந்த இடத்தில் நீ சந்தோஷமா இல்லாவிட்டால், if you say they have wearied you, அவர்கள் என்னை இளைப்படை பண்ணிவிட்டால் என்று நீ சொன்னால், so how are you going to stand when the swelling of river Jordan? யோர்தான் பிரவாகித்து வரும்பொழுது நீ என்ன செய்ய போகின்றாய்? Because காரணம், you have been chosen to stand when river Jordan comes. யோர்தான் பிரவாகித்து வந்தாலும் நீ நிற்கக்கூடிய பலனுள்ளவனாக இருக்க வேண்டும் என்று தெரிந்து We கொள்ளப்பட்டிருக்கிறாய். need to be content in what God has given. தேவன் கொடுத்ததிலே திருப்தியா இருப்போம். We have to be thankful to God what He has done for us. தேவன் நமக்கு செய்ததிலே நன்றியுள்ளவனாய் இருப்போம். Be content what He has given to you today. இன்று அவர் உனக்கு கொடுத்திருக்கிறதிலே திருப்தியா இருக்க கற்றுக்கொள். The loving house He has given you, the blessed clothes He has given you, a life in Christ He has given you. கிறிஸ்துவுக்குள் ஒரு ஜீவியம், நல்ல உடை, நல்ல வீடு எல்லாம் கொடுத்திருக்கிறார். See how God has blessed you. தேவன் உன்னை எப்படி If you ஆசீர்வதிக்கிறார். start complaining, He will remove everything one by one. ஒருவேளை குறை கூறிக்கொண்டே இருந்தால் ஒவ்வொன்றையாக அவர் எடுத்து போடுவார். Yes, ஆம், the fall depends upon us. குற்றம் நம்மேல் உள்ளது. Because it's a land of peace. You have been called into the love of God. நீ தேவனுடைய அன்புக்குள் சமாதானமான இடத்துக்குள் அழைக்கப்பட்டிருக்கின்றாய். But you have been called, my friend, to stand when river Jordan is going to swell. யோர்தான் பிரவாகித்து வரும்பொழுது நீ எப்படி நிற்க போகிறாய்? How are you going to stand? எப்படி நிற்க போகிறாய்? How are you going to stand? எப்படி நிற்க Check போகிறாய்? your life, my friend. நண்பர்களே, வாழ்க்கையை சோதித்து How are you பாருங்கள். going to stand? நீங்கள் எப்படி நிற்க போகிறீர்கள்? That means அப்படி என்றால் you need to have faith in your life. உன் வாழ்க்கையில் விசுவாசம் தேவை. What do you need today? நமக்கு தேவையானது என்ன? You need faith. விசுவாசம். Without faith, விசுவாசம் இல்லாமல் it is not easy to please God. தேவனை பிரியப்படுத்துவது கூடாத So காரியம். what do you need today? நமக்கு தேவையானது என்ன? You need faith. விசுவாசம். That is, அப்படி என்றால் I am happy of the blessings which God has given to me. தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்திலே நான் I திருப்தியா am இருக்கிறேன். content with these blessings. நான் இந்த ஆசீர்வாதத்திலே திருப்தியா In இருக்கிறேன். this land of peace, இந்த சமாதானமான இடத்திலே I have been able to strengthen my faith. என் விசுவாசத்தை பலப்படுத்திக் கொள்ள ஏதுவாய் That இருக்கிறது. is, you are prepared in the land of peace. நீ சமாதானமான தேசத்திலே உன்னை ஆயத்தப்படுத்திக் You are கொண்டிருக்கிறாய். prepared in God's providence in your life. தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீ சமாதானமான இடத்திலேயே நீ ஆயத்தப்படுத்துகிறாய். That is, you value every blessing of God in your life. உன்னுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை நீ மதிப்புவாக கனப்படுத்துகிறாய். Today we don't value God's blessing. இன்று தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் மதிப்பதில்லை. We take it for light. ஏதோ Just like கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம், கொடுக்கப்பட வேண்டிய ஆசீர்வாதம், it has to come, it's coming. அது வர வேண்டியது வந்து விட்டது. They have to give it to me, they are giving. அவர்கள் எனக்கு கொடுக்க வேண்டும் என்று இருக்கிறது, ஆகினாலே கொடுத்தார்கள். No, sir. இல்லை ஐயா, Value that blessing. நீ அந்த ஆசீர்வாதத்தை எவ்வளவு விலைமறை பெற்றது என்பதை பார். From where that the source of providence come. அந்த ஆசீர்வாதத்தின் ஊற்றுக்கண் எங்க இருக்கிறது என்பதை It is from பார். God Almighty. சர்வ வல்லமையுள்ள தேவனிடத்திலிருந்து. From God Almighty. அது சர்வ வல்லமையுள்ள So தேவனிடத்திலிருந்து. today learn to value the blessings in your தேவனுடைய life. ஆசீர்வாதங்களை எவ்வளவாக மதிக்க வேண்டும் என்று கற்றுக்கொள். So when you value the blessing of God, தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீ மதிக்கும் பொழுது you are able to judge, analyze, see how God has blessed me, how He protected me, how He has fed me. தேவன் எவ்வளவாய் போஷித்தார், எவ்வளவாய் பாதுகாத்தார் என்கின்றதை நீ மதிப்போடு வைத்துக் கொள்ளும் That பொழுது realization increases your faith. அந்த உணர்வானது உன்னுடைய விசுவாசத்தை தூண்டி விடுகிறது. So when that faith increases in அந்த you, விசுவாசம் உனக்குள் வளரும் பொழுது river Jordan will come swelling. யோர்தான் பிரவாகித்து வரும். That is, it will come to stand between you and the blessing. ஆசீர்வாதத்துக்கும் உனக்கு நடுவாக யோர்தான் வரும். What will you do? நாம் என்ன செய்வோம்? Will you run away? ஓடி விடுவீர்களோ? I can't stand this river Jordan. ஐயோ, இந்த யோர்தானை பார்த்து நான் நிற்க I முடியாது, cannot stand. Let me run away. நான் நிற்க முடியாது, ஓடி போகட்டும். No. இல்லை, You will stand bravely. நீ தைரியமாய் நிற்பாய். And that river Jordan will go into two. அந்த யோர்தான் இரண்டாய் பிரிந்து விடும். How it will go? எப்படி
போகும். Into 2, இரண்டாக it will give you place to walk over the promise. அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்கும்படி இடம் கொடுக்கும். See, the children of Israel have come. இஸ்ரவேல் ஜனங்கள் வந்தார்கள். They are bearing the ark. அங்கே உடன்படிக்கைப்பட்டு சுமந்து வருகிறார்கள். Blessing is before them. ஆசீர்வாதம் அவர்களுக்கு முன்பாக The இருக்கிறது. river Jordan is there. யோர்தான் குறுக்கிட்டு வருகிறது. God said, I have given you the blessing. நான் இந்த ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுத்து விட்டேன் என்று தேவன் Blessing is சொன்னார். before us. ஆசீர்வாதம் நமக்கு முன்பாக There இருக்கிறது. is an obstacle in front. அங்கே ஒரு தடை முன்னாலே இருக்கிறது. How are we going to cross this and go? எப்படி இந்த தடை மீறி அங்கே போக போகிறோம்? God wants you to put your faith into action. அங்கே உன்னுடைய விசுவாசத்தை கிரியிலே கொண்டு வர வேண்டும் என்று தேவன் விரும்புகின்றார். So what does the Lord expect from தேவன் you? நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? Blessing is there. ஆசீர்வாதம் இருக்கிறது. I will go forward. நான் முன்னேறி I செல்வேன். will go நான் forward. முன்னேறி செல்வேன். Why? ஏன்? You have the faith in you. உனக்குள்ள அந்த விசுவாசம் You இருக்கிறது. realize the simple blessings which came to you. உங்கள் வாழ்க்கையை தேவன் கொடுத்த சாதாரண ஆசீர்வாதங்களை முதலாவது சிந்தித்து How பாருங்கள். great He has done great things for me. எவ்வளவு பெரிய காரியங்களை நமக்கு செய்திருக்கின்றார். He has helped me so far. இவ்வளவாக உதவி செய்திருக்கிறார். Will He not help me to cross river Jordan? யோர்தானை கடக்க அவர் உனக்கு உதவி செய்ய மாட்டாரோ? Will He not do it for you? உனக்கு அதை செய்ய மாட்டாரோ? Friend, how many blessings He has given to you this year? இந்த ஆண்டு எத்தனை ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கொடுத்திருக்கின்றார். Will He not give you strength to cross river Jordan? யோர்தானை கடக்க உனக்கு கிருபை தர மாட்டாரோ? To have a greater blessing? பெரிய ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க Do you முடியாது. believe it? நீங்கள் அதை நம்புகிறீர்களா? How many of you? எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? Hallelujah! ஹalleluya! Hallelujah! ஹalleluya! I am not going to be worried about any river Jordan. யோர்தான் நதியை குறித்து நான் இனிமேல் கலங்க போவதில்லை. What would you say? நீங்கள் என்ன சொல்ல What do போகிறீர்கள்? you say? நீங்கள் என்ன சொல்ல You're going to போகிறீர்கள்? fear? நீங்கள் பயப்பட போகிறீர்களா? You're going to fear? நீங்கள் பயப்பட போகிறீர்களா? No. இல்லை. No. இல்லை. We are not going to be worried about any. இதை குறித்து நீங்கள் கலங்க போவதில்லை. Some of you are really worried. சிலருக்கு கலக்கமாகவே இருக்கிறது. Brother is saying something. சகோதரன் ஏதாவது சொல்லுவார். Only I know when river Jordan comes. யோர்தான் வரும்போது நாளா சந்திக்கிறாங்க. If God can make this sinner to cross river Jordan, why not you? பாவியாகிய என்னை போன்ற மனிதனை யோர்தான் நதியை கடக்க முடியவர் செய்தார் என்றால் உங்களுக்கு எவ்வளவு அதிகமாய் Will செய்வார்? He not help you? உங்களுக்கு உதவி செய்ய மாட்டாரா? Will He not help உங்களுக்கு you? உதவி செய்ய மாட்டாரா? He will help you. நிச்சயமாய் உதவி செய்வார். Because He said you are no never alone. நீ தனிமையா இல்லை என்றவர் You are never சொல்லுகிறார். alone. நீங்கள் தனிமையாக இல்லை. He is going to cross it with you. அவர் உங்களோடு கடந்து வருவார். He is going to be in you. உங்களுக்குள் இருப்பார். And river Jordan will save you. யோர்தான் செல்லும். I cannot be an obstacle for His blessing. இவருடைய ஆசீர்வாதத்துக்கு நான் தடையா இருக்க முடியாது. The promiser of the blessing is inside. ஆசீர்வாதத்தினுடைய வாக்கு துத்தம் பண்ணினவர் உள்ளே இருக்கிறார். It will say it is better that I move away. நானாக விலகி போவதே நல்லது என்று சொல்லும். Do you believe He is going to do that? அதை உங்களுக்கு செய்ய போறார் என்று நம்புகிறீர்களா? Hallelujah. ஹalleluya Hallelujah. ஹalleluya. He will never leave you alone. ஒரு நாளும் அவர் உங்களை கைவிட மாட்டார். You have been called to face river Jordan which comes before you. உனக்கு முன்பதாக வரக்கூடிய யோர்தானை சந்திக்கும்படி நீ But the அழைக்கப்பட்டிருக்கின்றாய். waters of river Jordan will not overtake you. ஆனாலும் அந்த யோர்தான் நதியின் தண்ணீர் உன்னை மேற்கொள்வதில்லை. The waves of river Jordan will never overtake you. யோர்தான் நதியிலே வரக்கூடிய அலைகள் உன்னை மேற்கொள்வதில்லை. You will walk through that river Jordan. யோர்தானை நீ கடந்து நடந்து செல்வாய். Every river of discouragement you will walk. உன் வாழ்க்கையில வரக்கூடிய சோர்வாகிய ஒவ்வொரு நதியும் நீ கடந்து செல்வாய். Everything which comes against the plan of God, you will overcome it. உன் வாழ்க்கையில வரக்கூடிய தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமாக வரக்கூடிய எல்லாவற்றையும் நீ மேற்கொள்வாய். You need faith today. உனக்கு அதற்கு விசுவாசம் தேவை. You need faith today. விசுவாசம் தேவை. Say, Lord, ஆண்டவரே, increase my faith. என் விசுவாசத்தை வர்த்திக்க செய்யும். Faith cometh by hearing the word of God. விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். That is why we have every Tuesday meeting so much. அதனால்தான் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை இந்த இடத்துல கூட்டத்தை வைத்திருக்கிறோம். Sir, not for the living of John Joseph. ஜான் ஜோசப்புடைய பிழைப்புக்காக அல்ல, Not for my name. என்னுடைய பெயருக்காக அல்ல. No, sir. இல்லை ஐயா. To bring that unadulterated word of God to you. கலப்படமற்ற தேவனுடைய வசனத்தை உங்களுக்கு சொல்லும்படியா, That your faith will increase. உங்களுடைய விசுவாசம் வர்த்திக்க Your செய்யும்படியா, faith in Jesus Christ will இயேசு increase. கிறிஸ்து மேல் வைத்திருக்கிற விசுவாசம் வளரும்படியாய், That you will have power upon power given by the Almighty. சர்வ வல்லமை தேவனால் வல்லமைக்கு மேல் வல்லமை நீ பெறும்படியா, You will be like a horse to run. நீ ஓடுவதற்கு ஒரு குதிரை போல் இருப்பாய். You will be like a person to withstand when river Jordan comes with swelling. யோர்தான் பிரவாகித்து வரும் பொழுது அதை சந்திக்கக்கூடிய ஒரு மனிதனாய் இருப்பாய். That is what God expects from you. அதுதான் தேவன் நம்மிடத்தில் So எதிர்பார்க்கிறார். don't say you are weak. நீ பலவீனன் என்று சொல்லாதே. Don't say you are weak. நீ பலவீனன் என்று சொல்லாதே. Say, I am strong. நான் உறுதியாக இருக்கிறேன். I am strong. நான் உறுதியாக I இருக்கிறேன். am strong through Christ Jesus. கிறிஸ்துவினாலே நான் பலமுள்ளவனாய் இருக்கிறேன். Through Christ Jesus, I will go through any river Jordan.
கிறிஸ்துவினுடைய வல்லமையினாலே எல்லா நதிகளையும் நான் கடந்து செல்வேன். I will not be worried about this. இதை குறித்து நான் கலங்குவதில்லை. You will have a victorious 1993. 93ஆம் ஆண்டு ஜெயமுள்ள ஒரு ஆண்டாயிருக்கும். Yeah, blessed year. ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஆண்டு. God's blessings. தேவனுடைய ஆசீர்வாதங்களோடு. You're not going as a weak person. கரவினத்தோடு அல்ல. You're not going to go as a person without any faith. விசுவாசம் இல்லாத ஒரு மனிதனாகவும் அல்ல. But how are you going to go? எப்படி நீங்கள் செல்லப் போகிறீர்கள்? As a person with strength, பலத்தோடு, and as a person of faith. விசுவாசத்தோடு. How many of you will feel that tonight? எத்தனை பேர் அது இன்றைய உணர்வீர்கள்? Hallelujah. 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 Yes, with strength and faith. பலம், விசுவாசம். And you shall have the victory. நீங்கள் ஜெயம் எடுப்பீர்கள். Let us pray. நாம் ஜெபம் செய்வோம்.